இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல பிரயாணமா போகும்பொழுது தேவனுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு இருந்தது. தேவனுடைய அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் அவங்க வழி நடத்தப்பட்டாங்க. இப்படி தேவனுடைய பாதுகாவல் தொடர்ந்து இருந்தும் அவங்க எல்லா காரியத்துக்கும் முறிமுறுத்து கொண்டே தான் வந்தாங்க. ஒரு காலகட்டத்துல தேவன் எங்களுக்கு என்ன செய்ய சொன்னாலும் எங்களால செய்ய முடியும் அப்படின்னு மாம்சத்து குறித்து மேன்மை பாராட்டின அந்த தருணத்துல தான் தேவன் மோசே கிட்ட 10 கட்டளைகளை கொடுத்து இதை செய்ய சொல்லு, இதை செஞ்சா இனிமே நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க அப்படின்னு கொடுத்தாரு. ஆனா கொடுக்கப்பட்ட அந்த 10 கட்டளைகளை இஸ்ரவேல் ஜனங்களால நிறைவேற்ற முடியல. சரி, அப்ப இந்த 10 கட்டளைகள் யார் தான் நிறைவேற்றினது அப்படின்னு கேட்டா ஒரு மனுஷனாலையும் அந்த கட்டளைகளை நிறைவேற்ற முடியாது, கிறிஸ்துவ தவிர. அவர் சிலுவையில எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொன்னார்ல, அது தேவன் அருளினா அந்த 10 கட்டளைகளையும் சேர்த்து தான் நிறைவேற்றினாங்க. அன்னைக்கு தேவன் 10 கட்டளைகளை கொடுக்கும் பொழுது இதை செய்தா ஆசீர்வதிக்கப்படுவா அப்படின்னு சொன்ன அது மாறி இன்னைக்கு கிறிஸ்து செய்து முடித்திருக்கிறார்கள், அதை விசுவாசிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்னு மாறி இருக்குதுங்க. தேவன் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத விசுவாசிங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நிறைவாய் அனுபவிப்பவர்களாய் இருப்பீங்க.